வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான மட்டன் கீ ரோஸ்ட் செய்ய போகிறோம். இது வந்து எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், ரோட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நெய்யோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மட்டன் பீஸுக்கு வந்து நான் வந்து 7 விசில் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்ல. அதிகமாக ஊற்றினா நம்ம வந்து மட்டன் கீ ரோஸ்ட் ட்ரையாக பண்ணும் போது நமக்கு நிறைய தண்ணி வந்துடும். அதனால் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இதே நம்ம வந்து அலுமினியம் குக்கர்னால் அவ்வளோவா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து 7 விசில் வச்சு எடுக்க போகிறேன். சூப்பராக நம்மளோட மட்டன் வெந்து வந்துடும். அடுத்து நம்ம வந்து மசாலா வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து இதோட மணமும் அதோட டேஸ்ட்டும் வந்து தனித்துவமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மிளகே நமக்கு போதுமானது. ஏன்னா நம்ம மிளகா வத்தல் நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். மிளகும் காரம், அதனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து போதுமானது. அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். அன்னாசி பூ, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும், நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு சிம்மில் வச்சோ இல்லை மீடியமான ஃப்ளேமில் வச்சோ நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம வந்து மிளகா வத்தல் 3 போடுறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 3 சேர்க்குறேன். இது கூட வந்து காஷ்மீரி மிளகா வத்தல் வந்து ஒரு 8 போடுறேன். ஸோ வந்து நமக்கு காரம், கலர் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிடும். நல்லா கலர் கொடுக்கும், காரமும் இருக்கும். அடுத்து நம்ம மட்டன் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் மட்டன் கீ ரோஸ்ட். அதுக்கு அதே ஃப்ரைங் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம காரம் அதிகமாக போடுறதுனால நெய் வந்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். இது கூட வந்து ஒரு கரண்டி கூட நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நெய் வந்து சூடாகட்டும். சூடானதும் அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 மீடியமான பெரிய வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து இப்போ நெய்யில் சேர்க்க போகிறேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கிடலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். நான்வெஜ்க்கு எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா அது வந்து செரிமானத்துக்கும் நல்லது. அதே மாதிரி அதோட சுவையும் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அதோடய வந்து வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும். அடுத்து நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை வந்து இதில் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் நம்ம வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கணும். அதே மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போகணும். சப்போஸ் உங்களோட மசாலா வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். சூப்பரான கலரும் நல்ல அருமையான மணமும் நம்ம கிச்சனில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வந்து வெங்காயம் நல்லா மசாலாவோட நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. நான் வந்து அந்த மட்டனும் தண்ணியும் சேர்த்தே நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம சுருள சுருள நம்ம வந்து ட்ரையாக பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் கீ ரோஸ்ட் ட்ரை கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம சுருள சுருள நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படி இப்படியே எடுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பரான மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி பரோட்டாவுக்கு தான் நான் வந்து இது செய்கிறேன். அதனால நான் ஒரு செமி கிரேவி டெக்ஸ்சரில் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சூப்பரான கிரேவி நமக்கு செமி கிரேவி நமக்கு கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா வந்து இரும்பு சட்டியில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக ட்ரையாக வரும். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் புளிக்காதது வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் வரும். பார்த்தாலே நமக்கு டெம்ப்ட் ஆகிற அளவுக்கு அந்த கிரேவி இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தயிர் சேர்த்தோன்னா வந்து ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. அதனால் வந்து கம்மியாகவே வச்சுக்கணும், இல்லைனா தயிர் வந்து திரிஞ்சிடும். மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுதான் என்னோடய செமி கிரேவி டெக்ஸ்சர். பாருங்கள், இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டாக்கெலாம். இதை நல்லா நீங்கள் வந்து இரும்பு சட்டியில் வச்சு நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் சுருள சுருள ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கிரேவியை. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.